இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பிரசாந்தும் நானும் தான் கதையை ஃபுல்லாகவே எழுதணும். என்னோட அதிகமாக வந்து போலீஸை பற்றி தெரிஞ்சது பிரசாந்துக்கு மட்டும்தான். இன்னொன்று, பிரசாந்தை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும். எந்த இடத்துல கோவப்படுவான், என்ன எப்படி பேசுவான் அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்தில் ஒரு கதையாக பேசும்போதோ எழுதும்போதோ இது இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமான்னு சொல்லும்போது மற்றவங்களோட அதிகமாக இதை வந்து இன்னொரு ஹீரோட்ட சொல்லி அவங்கள புரிய வச்சு அதுக்கப்புறம் நடிக்க நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ டைம் இப்போ கிடையாது. ஸோ பிரசாந்துங்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஈஸியோட பிரசாந்த் மேலே பயங்கரமாக நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் பிரசாந்த் சூஸ் பண்ணோம். இல்லை என்னென்னா டைம் இல்லைன்னு என்னென்னா நம்ம இதுக்கு இந்த கதைக்கு வந்து முக்கியமாக நாங்கள் முடிவு பண்ணது என்னென்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு புதுமுகம் வேணுங்கிறது தான் முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு நானும் அது இல்லை. ஜி வந்து அதான் சொன்ன மாதிரி இந்த டைமில் ஆரம்பித்து இந்த டைமுக்குள்ளே முடிக்கிறது. ஜனவரி 5 தான் ஆரம்பித்தோம் ஷூட்டு. ஸோ இப்போ மே வந்து ரிலீஸ். ஸோ ஒரு 4.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இது. இதை எடுக்கணும்னா ஒரு புதுமுகம் வேணும். அந்த புதுமுகத்தை நான் தேடி பிடிச்சி அவரை ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அவன் என்னென்னா காம்ப்ரமைஸ் ஆகாமல் புதுமுகம் தான் வேணும்னு சொல்கிறான். பட் சரி ஓகே, இதை விட நம்மளால் புரிஞ்சுட்டு வேலை செய்ய முடியாது, நம்மளே நடிப்போம் அப்படின்னு ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் அவனுக்கு கான்ஃபிடென்ட் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள், நீங்கள் பார்த்து தான் சொல்லணும். ஜியில் வந்து கண்டென்ட்டை தான் முக்கியமாக பார்ப்பாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி கண்டென்ட்டே ரிலீஸ் ஆகலை. உங்களுக்கு என்ன ப்ரெஷர் போட்டாங்க அவங்க ஒன்றும் ப்ரெஷர் ஏற்கனவே விலங்குன்னு ஒன்று நம்ம பண்ணனால நம்ம மேலே இருக்க அதீத நம்பிக்கையில் இப்போ வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு சொன்னதுக்கப்புறம் பட் அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்ததுக்கப்புறம் அந்த கண்டென்ட் மேலே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால தான் பரவாயில்ல நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அப்படின்ற இது இருக்காங்க. பட் அவங்களுக்கும் அதை தாண்டி ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதனால தான் அது இவ்வளோ. எப்போ ஜியில் பார்க்கலாம்? டுமாரோ ஈவினிங்குள்ளார எல்லா எபிசோட்ஸ் வந்துடும். ஃபீல் இருந்துச்சு. இந்த ஒரு எபிசோட்லேயே இன்னும் மீதி எபிசோடும் எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு நீங்கள் மெனக்கெட்டு நாளைக்கு தேட்டர் பிடிச்சி அதுக்கு வாடகை கொடுத்து அதுக்கு சாப்பாடு போட்டு இல்லை இங்கே நான் சொல்கிறது கேளுங்க. ஏன்னா இப்போ டெக்னிக்கலாக பாசிபிலிட்டியாக இருக்குது. அழகாக நீங்கள் மீதி எபிசோடை எங்களுக்கு ஒரு லிங்க்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதாவது ஒரு தடவை பார்க்குற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் வீட்டிலேருந்து நிம்மதியாக பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் இல்லைண்ணே, அது இல்லை ஏற்கனவே ஒரு இது பார்த்தாச்சு, ஒரு சோறு பதம் தான் பார்த்தாச்சு. நீங்கள் நாங்கள் மீதியும் அப்படியே பார்த்துக்கலாம். எங்கள் டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கும் எக்ஸ்பென்சிவ். ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தானே, இது எல்லோரும் தனித்தனியாக வீட்டில் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கண்ணே. நீங்கள் எல்லோரும் பார்த்து என்னை வாழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும்தான் என்னோடய ஆசை. ஸோ உங்கள் கூட உட்காந்து நானும் அதை பார்த்து என்ஜாய். இது வேறு எதுவும் ஸ்பெஷலாக எந்த ஷோவும் போட போகிறது கிடையாதுண்ணே. இது ஒரே ஒரு ஷோ தான். எனக்கு விலங்கில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதோ, விலங்கு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே இந்த படத்துலையும் கிடைக்கும், இவனுக்கும் கிடைக்கும், எங்கள் டீமுக்கும் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை தானே. அதான் திரும்ப சொல்கிறல. இது பரவாயில்லண்ணே எவ்வளவோ செலவு பண்ணுறோம். இது என்னென்ன ஒரு செலவானே. இல்லைண்ணே எனக்கு வந்து இதுதான் சந்தோஷண்ணே. இதுக்கு தான் வந்து இந்த சினிமாவுக்கு வந்தேன். நீங்கள் எல்லாம் பார்த்து கைத்தட்டி நல்லா இருக்குன்னு சொல்கிற வார்த்தைக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேனே. அதை விட எனக்கு அது பெரிய காசு பண்ணும்போது பெரிய விஷயம் கிடையாது. சகோ ஒரு கதை நான் என்ன அறிமுகமாத்தினால அதனால வெப்சைட்டில் போடுறதை விட நான் இங்கேவே வந்து தியேட்டர்லேயே போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கதாநாயகன் இல்லை, படம் எடுத்தாலும் இங்கே தாங்க போடுவேன். எங்க தேங்க்யூ. ஹீரோ சார், உங்கள் குருநாதர் சொன்னார் இந்த படம் வந்து இந்த கதை வந்து பாலா சரவணன் நடிக்க வேண்டியதுன்னு. இப்போ நீங்கள் அவருக்கு பதிலாக நடிச்சிட்டீங்க. அவர் தம்பி பாவம் கோவத்தில் இருப்பார், சாபத்தில் இருப்பார். அவருக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? அவரும் பாப்பார் இல்லையா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. இது பாலசரவணன் நடிக்க வேண்டிய கதை கிடையாதுண்ணே. பாலசரவணன் நடிக்க வேண்டிய கதை வேறு. கருப்புன்னு ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்குது, விலங்கோட ஸ்பின் ஆஃப் ஒன்று இருக்குது. அவன் கேரக்டர் இப்படி ஆச்சுங்கிற ஒரு தனி கதை இருக்குது. இது அந்த வேர்ல்டில் இருக்க இன்னொரு கதை. என்னென்னா ஃபஸ்ட்டு கருப்புன்னு கோட்டை கருப்பு சாமின்னு ஆரம்பிக்கிறப்போ வாரண்ட்ன்றது தனி கதை. இது ஆரம்பிக்கிறப்போ அவனுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அப்போ என்னென்னா எல்லாருக்கும் தெரியவும் இல்லை இவன் தானே சொல்லிட்டு இருந்தான். நானும் அவனும் உருவம் இப்போ ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் பண்ணுறான்னு மிஸ்கம்யூனிகேட்டடே இருந்தது. இப்போ அவனுக்கு வந்து அவன் தான் நடிக்க சொன்னதே பாலா தான். இது நடி மச்சான் நல்லா இருக்குன்னு சொன்னதே பாலா தான். இது அவருக்கு தெரியும். அன்னைக்கு வந்து எல்லோரும் சொல்லவும் சரி நானும் அது பெருசாக எனக்கும் அவனுக்கும் தெரியும் என்னன்றது. சரி இதை போய் ஒரு விஷயமே கிடையாதுன்றால இப்போ பாலசன் வச்சு நான் இன்னொன்று எடுப்பேன். அப்போ உங்களுக்கு இது கிளியராக தெரிஞ்சுடுனேன். அதுக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை, காம்ப்ரமைஸ்லாம் பண்ணவே இல்லை. எனக்கு பிரசாந்த் நடித்தது தான் வந்து எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. பிரசாந்த், இந்த வெப் சீரிஸுக்கு வந்து நிறைய பேர் அவுட் ஆஃப் த வே ஹெல்ப் பண்ணதா சொல்லியிருந்தீங்க. இந்த கொஸ்டினும் ஒரு அவுட் ஆஃப் த வே கொஸ்டின் தான்.
பாண்டியராஜ் சார் சொல்லியிருந்தாங்க நீங்கள் சீக்கிரமாக திருச்சி எலெக்ஷனில் விட நின்று ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம முதலமைச்சர் வந்து திருச்சி ஈஸ்ட்டில் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த தொகுதியில் நீங்கள் நிற்பீங்களா? இல்லைண்ணே ஏன் தொகுதி தானே அது. அது ஏன் தொகுதி மீன்ஸ் நான் அங்கே தான் ஓட்டு போடணும். அதை தான் சொல்கிறேன். அதுக்காக சொல்ல இதில் என்னென்ன இப்படிலாம் மாட்டி விடலாமண்ணே. ஏன் தள்ளி போட்டுறீங்க? ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து நண்பர்கள் அதிகம்ண்ணே. அதனால் இப்போ இங்கே இருக்க இல்லை நிறைய பேர் இங்கே இருக்க நண்பர்கள் அதிகம் இல்லை. அது மாதிரி நண்பர்கள் அதிகங்கிறனால உதவிங்கிறது வந்து ஈஸியாக என்ன நானும் வந்து அவங்கக்கிட்ட கேட்கணுமான்னு யோசிக்க மாட்டேன், அவங்களும் இவனுக்கு செய்யணுமான்னு யோசிக்க மாட்டாங்க. அதனால் நானும் ஈஸியாக போய் ஒரு உதவினா கொடுங்க, காசு இல்லைனா கூட ஒரு 100 ரூபா சாப்பிடலாம் கூட கொடுங்க, 100 ரூபா கொடுங்கன்னு கேட்டுருவேன். அவங்களும் இருந்தால் இந்த இருக்குது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நண்பர்கள் இருக்கனால அவர் அதை அப்படி சொன்னார். அதுக்கு சம்மந்தமே இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ரிதா, தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சட்டமும் நீதியும் இந்த வாரண்ட் இந்த மாதிரியான விஷயங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. இது எப்படி உங்களுக்கு தானே அமையுதா, இல்லை உங்களுக்கு ரொம்ப விரும்பி இந்த மாதிரியான கிரைம் அண்ட் லா சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் நடிக்கிறீங்களா? விரும்பி தானே அமையிறது தான் சார். வாழ்த்துக்கள். ஓகேவா சார்? நீங்கள் பட்ஜெட்டுக்காண்டி வேற ஆர்டிஸ்ட் போடாமல் நீங்களே பண்ணிட்டீங்களா? சரி G5 அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்ட்டு. இது ஒன்று. எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல்கிறீங்க, தொகுப்பாளனுக்கு ஏன் சொல்ல மாட்டீங்க? ஐயோ யாருப்பா அது? அக்கா ஒரு விஷயம், அவர் வந்து இயக்கின விலங்கும் நான் தான் ஆங்கரிங் பண்ணேன். ஆமாங்கா. இதுவும் ஆங்கரிங் நான் தான் பண்ணேன். 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க, பக்கத்துல தான். ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை நிறைய படம் அவங்க ஆங்கர் பண்ணுவாங்க. இப்போவே அவங்கள நன்றி சொல்லி அமுச்சு விடணும்னு பார்க்குறேன். இன்னும் நிறைய காலம் இதே ஸ்டேஜில் அக்கா எனக்காக நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசை. ஒன்று பட்ஜெட்டுக்காகலாம் பண்ணலண்ணே, அவங்களுக்கு அவர் மதனனுக்கு வந்து வேற ஆளை வச்சுறதை விட நான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அதனால் பட்ஜெட்லாம் இல்லை, இது கேரக்டராக இது புதுசாக ஒரு ஆள் வேணுங்கிறனால அப்படி ட்ரை பண்ணதானே. சரி, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாமா? நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணே, நடிக்கவா இது உனக்கு வேணும், இது தேவையில்லாத வேலை, நீ பாட்டுக்கு டைரக்ட் பண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், டைரக்ட் பண்ணுறேன். இல்லைனா உனக்கு வருதுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நடிக்கிறேண்ணே. சூப்பர்ண்ணே, தேங்க்யூண்ணே. அப்போ நடித்தது நல்லா இல்லை அப்படி தானே? ஓ, லவ் பண்ணுறது நடிப்பானே, அது சொல்லுங்கண்ணே. டிஸ்க்ளைமர் பண்ணுறது என்ன, உண்மையுமே நல்லா இல்லையா நான் பயந்துட்டேண்ணே. சரி சரி, எல்லாரும் லவ் பண்ணுண்ணே, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணுங்க. அதெல்லாம் இல்லைண்ணே, நம்ம தேங்க்யூண்ணே. ஒரு குரூப் கொடுக்குறேண்ணே. தேங்க்யூ. இல்லை கேரக்டராகவே அதுதான். ஏன்னா ஒரு அன்ஃபிட்டான ஒரு குரூப் ஃபோட்டோ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அன்ஃபிட்டாக இருக்கிற ஒருத்தன் ஃபிட் ஆகிறது தான் கதையே. அதனால தான் அந்த முடிவு. அதான் நீங்கள் மீதியை பார்த்து சொல்லுங்கள். உங்கள் முடிவு தான் என் முடிவு. நீங்கள் நல்லா இருக்குன்னா தான் நடிப்பேன், இல்லைன்னா நடிக்க மாட்டேன். தேங்க்யூ.